வணக்கம். நான் டாக்டர் கோமதி சின்னசுவாமி கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். இப்போ வந்து இந்த ஆணுடைய உறுப்பு பற்றி இந்த மாடலில் உங்களுக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆண் உறுப்பில் வந்து உள்ள அதனுடைய தோலுக்கு அடியில் 3 உருளை திசுக்கள் இருக்குது. இது ஒன்று, இது வந்து இங்கிருந்து வருது பாருங்கள். இது மொட்டு பகுதியில் அதை மூடின மாதிரி ஒரு அமைப்பு, தோல் அமைப்பு இருக்குது. அதுக்குள்ளே வந்து இது ஒன்று, கீழே பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் ஒன்று இருக்குது 2. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது ஹாஃப் கட் பண்ண மாதிரி காமிச்சிருக்காங்க, இது 3. இப்போ இந்த 3 உருளை திசுக்களும் ஆணுடைய உறுப்புடைய விரைப்புத்தன்மைக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஆண் உறுப்பு விரைப்பாகிறதுக்கு வந்து இந்த 3 திசுக்களும் அவசியமாக இருக்குது. இப்போ இந்த 3 திசுக்களும் வந்து ஒன்றை இணைஞ்சு ஒரு 3 பென்சிலை சேர்த்துன மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கட் செக்ஷன் போட்டிருக்கு. இது வந்து இந்த ரெட்டாக வருதுலையே உள்ள ஒரு குழாய், அந்த குழாய் வந்து சிறுநீர் குழாய். இந்த சிறுநீர் குழாய் வந்து இதே தான் விந்து குழாயோடைய கண்டினியூஷனாகவும் இருக்குது. இப்போ இந்த சிறுநீர் குழாய் வருது, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சதுரமாக திசுக்கள் இருக்குது. இந்த திசுக்கள் வந்து ரத்தத்தை எடுத்து ரத்தம் உள்ள லாக் ஆகுறதுனால இது விரிஞ்சு உங்களுக்கு டைட்டாக அந்த உறுப்பு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு உதவுது. இதுதான் விரைப்புத்தன்மை அப்படின்னு சொல்கிறோம். இந்த விரைப்புத்தன்மை வருவதற்கு இந்த 3 உருளை திசுக்களும் ஆரோக்கியமாக இருக்கணும். அதற்கு போகிற இரத்த குழாய் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். அதே சமயம் அந்த இரத்த குழாய்கள் வந்து கவனிக்கிற நரம்பு மண்டலமும் கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த உருளை திசுக்கள் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நல்ல விரைப்புத்தன்மை வரும். விரைப்புத்தன்மை வரும்போது எப்படி இருக்கும், நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி படங்களில் நம்ம வெப்சைட்லேயும் இருக்குது. அந்த விரைப்புத்தன்மை, இந்த உறுப்பு வந்து இப்படி இருக்கிறது, இது பார்த்திங்கன்னா வெளியில் தெரிகிற பாகம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இது வரைக்கும் வெளியில் தெரிகிற பாகம், இது வரைக்கும் இது உள்ளே வந்து அது அந்தளவுக்கு இன்னும் ஹாஃப் வந்து உள்ளே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து ஆண் உறுப்பில் எந்த ஒரு பாதிப்பும் இங்கே தெரியுது அப்படிங்கிறது வந்து உள்ளேயும் அது பாதிப்பு கண்டினியூ ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த விரைப்புத்தன்மை வரும் பொழுது ஆண் உறுப்பு இந்த மாதிரி மேலே தூக்கி அதற்கு சப்போர்ட்டிங் மசில்ஸ் இதை சுற்றிலும் இருக்கும். அந்த மசில்ஸும் அந்த விரைப்புத்தன்மைக்கு உதவும். இங்கிருந்து பார்த்திங்கன்னா இந்த விதையோட உள்பகுதி இங்கே காமிச்சிருக்கு. இது ஒரு விந்தணு வந்து இங்கே காமிச்சிருக்கு. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இந்த விந்தணுவோட படம் இங்கே இருக்குது. விந்தணுவோட இது ஒரு டாய் மாதிரி ஒரு சின்ன இது மாதிரி இங்கே வச்சுருக்கு. ஸோ இப்போ இந்த ஆண் உறுப்புடைய விரைப்புத்தன்மை விந்து வெளியில் கொண்டு வரதுக்கு ரொம்ப உதவுது. ஒரு சிலர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா, எனக்கு வந்து சுய இன்பத்தில் நல்லா விந்து வருதுங்க, ஆனால் செக்ஸ் பண்ணும்போது வரதில்லை. இது ஒரு சிலருடைய கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. இதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுய இன்பம் பண்ணும்பொழுது உங்களுக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அது ஒருத்தர் அவங்கள தானே சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இதே செக்ஸ் அப்படின்னு வரும்போது உங்களுடைய உடல் பொசிஷன் மாறுது. அதே சமயம் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆவீங்க, பொறுப்பு உணர்ச்சி இருக்குது. அப்புறம் இதை ப்ராப்பராக விந்து உள்ளே கொண்டு போகணுமே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுடைய விரைப்புத்தன்மை கொஞ்சம் குறைக்கலாம். அதனால் உங்களுக்கு விந்து வராமல் இருக்கலாம். பட் இதை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ராப்பராக டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் கண்டுபிடிக்க முடியும். அதை வந்து எதனால் இருக்குதுன்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு உங்களுக்கு நீங்களே அதை மறைச்சி வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. சிலருக்கு வந்து விந்து உள்ள பெண் உறுப்புக்குள்ளே போகுதுன்னு ஒரு உணர்வு இருக்கும், ஆனால் போன மாதிரி இருக்காது, கொஞ்சமாக ஏதோ ஒரு லிக்விட் மாதிரி வந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறது வந்து சரியான ஆரோக்கியமான விந்து வெளிப்பாடு இல்லை. ஸோ இதையெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஆணுறுப்பை ஆரோக்கியப்படுத்துறதுக்கான சிகிச்சைகள் மேற்கொள்ளலாம். விந்து டெஸ்ட் எடுத்துக்கலாம், ஹார்மோன் டெஸ்ட் எடுத்துக்கலாம். இதற்கான பயிற்சிகள் நீங்கள் பண்ணலாம். உங்களுடைய பழக்க வழக்கங்களை ஆரோக்கியப்படுத்திக்கலாம். நல்ல உணவு, நல்ல தூக்கம், சந்தோஷமான வாழ்க்கையை உங்களுக்கு அமைச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆணுறுப்பின் ஆரோக்கியம் கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.